மறுபிறவியின் அவசியம் என்ன? ரீபர்த், மீண்டும் மறுபிறவி இருக்கிறதா? மறுபிறவியின் அவசியம் என்ன? இந்த கேள்வியெல்லாம் அதுக்குள்ள வந்துருது. அதுக்கு பகவானுடைய பதில் பார்ப்போம். மறுபிறவியை பற்றி பேசும் முன் பிறவி என்று ஒன்று உண்டா, இப்பொழுது நாம் பிறந்து இருக்கோமா என்று பார்ப்போம். ஜென்ரலா நம்ம என்ன கேட்போம்? ஏதாவது ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் அல்லது ஒரு குருமார்களை சந்திக்கும் போது, மீண்டும் இறந்ததுக்கு அப்புறம் மனிதர்கள் பிறக்கிறார்களா, மறுபிறப்பு இருக்கிறதா? அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆமாம், இருக்கிறது. மனிதராக பிறப்பார்கள், அல்லது ஆடு மாடாக பிறப்பார்கள், அல்லது தேவர்களாகவோ அசுரர்களாகவோ எப்படியாவது ஒரு விதத்துல பிறப்பார்கள், அல்லது பிறக்க மாட்டார்கள் என்று சொல்வார்கள். இதுதான் நம்ம எல்லா இடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு பதில். ஆனா இங்க பகவான் கொடுக்கிற பதில் என்னன்னா, மறுபிறவியை பற்றி பேசுறேன். நான் மறுபிறவியை பத்தி பேசுறேன். அதுக்கு முன்னாடி பிறப்புன்னு ஒண்ணு இருக்கா, இப்பொழுது நாம பிறந்திருக்கிறோமா என்று பார்ப்போம். மறுபிறப்பு இருக்கா இல்லையாங்கிறத விட்டுட்டு நீ பிறந்திருக்கிறியா? அப்ப என்ன சொல்றார்? நீ பிறக்கவே இல்லை என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, பிறவி ஒன்று இருக்கிறதா? பிறவி ஒன்று இல்லை, நாம பிறக்கவும் இல்லை, அதுதான் உண்மை. அதை நீ பார் அப்படிங்கிறாரு. கண்டிப்பா அந்த நபருக்கு புரிஞ்சிருக்காது. எப்படி நமக்கு புரியாதது போல அவருக்கும் புரிஞ்சிருக்காது. உடனே அந்த நபர் அதுல கேள்வி கேட்கிறார் திருப்பியும். அதுல என்ன சந்தேகம்? மிக நுண்ணிய உயிர் தோற்றங்களில் என்று மென்மேலும் அபிவிருத்தி அடைந்து பூரணமா மனித பிறவியை உற்று இருக்கின்றோம். இதனினும் உயர்ந்தது எதுவும் இல்லாதிருக்க மீண்டும் பிறப்பது எதற்காக? ஆமா, நான் பிறந்திருக்கேன், அதுல என்ன சந்தேகம்? நான் மனித உடம்புல இருக்கிறேனே. ஒரு அறிவு இருக்கக்கூடிய ஒரு ஜீவனாக இருந்து 6 அறிவு இருக்கக்கூடிய உயர்ந்த சரீரமான இந்த மனித பிறவியை அடைந்திருக்கிறேன். அதுவும் எப்படி சொல்றாரு? பூரணமா மனித பிறவியை உற்றிருக்கின்றோம். இதனினும் உயர்ந்தது எதுவும் இல்லாதிருக்க, இதை விட உயர்ந்த சரீரம் எதுவுமே கிடையாது. ஆடு மாடு சரீரங்களையோ, புழுப்பூச்சி சரீரங்களையோ, தாவர சரீரங்களையோ இதெல்லாம் கடந்து இருக்கிறதுல உயர்ந்த சரீரமான மனித சரீரம் அடைஞ்சாச்சு. இதுக்கு மேல ஒரு சரீரம், இதுக்கு மேல ஒரு எவால்வேஷன் இல்லைன்னு இருக்கும் பொழுது மீண்டும் எதுக்கு நான் பிறக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. பகவான் சொல்றார், முடிவு இதுதான் என்று யாரோ வரையறுத்து கூற முடியும். யாரே வரையறுத்து கூற முடியும்? என்ன கேட்கிறாருன்னா, சரி மனித சரீரம் தான் கடைசின்னு யார் சொல்ல முடியும்? யார் அதுக்கு லிமிட் பிக்ஸ் பண்றாங்க? யார் வரையறுத்து சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த நபர் சொல்றாரு, உடல் வடிவு சம்பந்தப்பட்ட மட்டில் மனித வடிவிற்கு மேல் ஒன்றும் இல்லை. ஜீவனுக்கு இன்னும் முன்னேற்றம் இருக்கலாம், இறந்த பின்னும் அது நிகழலாம். அதாவது இந்த பர்சன் கிளியரா கேள்வி கேட்கறது, சரீரம் பாடியில பார்த்தோம்னா மேக்சிமம் பிசிக்கலான இந்த ஹியூமன் பாடி தான் ஹையஸ்ட். அதுக்கு மேல இன்னொரு பர்த் எடுக்கிறதுக்கான நெசசிட்டியே இல்லையே. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி எவால்வேஷன் தியரி படி பார்த்தா, இப்ப ஒரு புழு, ஒரு பூச்சி ஆகி, பறவை ஆகி, அந்த மாதிரி ஒவ்வொன்றா மாறி மாறி விலங்குகளாகி மனித சரீரமான உயர்ந்த சரீரம் எடுத்தாச்சு. இதுக்கு மேல இதுல எடுக்கிறதுக்கான ஒரு சரீரம் இல்லாத பொழுது மீண்டும் எதற்கு பிறக்க வேண்டும்? பிறப்பு என்று தேவையில்லையே. அப்படி நீங்க சொல்வது படி பிறப்பு இருக்குதுன்னு பார்த்தா சரீரத்துக்கு கிடையாது, வேணா ஜீவனுக்கு இருக்கலாம். ஜீவன் இறந்த பிறகு, ஜீவனா அது உள்ள இருக்கக்கூடிய உயிர், அந்த ஜீவன் இறந்ததுக்கு பின்னா அதுக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருந்தால் இருக்கலாமே தவிர சரீரத்துக்கு என்ன இருக்க போகுதுன்னு கேட்கிறாரு அவர். உடனே பகவான் அவரை திருப்பி இன்னொரு கேள்வி கேட்கிறாரு, மனிதன் என்பது உடலா ஜீவனா? சரி, இப்ப நீ ஒரு முடிவுக்கு வா. இந்த சரீரம் என்பது வெறும் உடலா, இல்ல இதுக்குள்ள உயிர் என்ற ஒரு ஜீவன் இருக்கிறதா அப்படின்னு கேட்கும்போது அந்த நபர் சொல்றாரு, இரண்டும் சேர்ந்ததே மனிதன். ஆமா, அது எதார்த்தம். அப்ப பகவான் கேட்கிறார், உடலற்ற போது நீ இருக்கிறாயா இல்லையா? சரி, இந்த உடலை இல்லாட்டினா நீ இருக்கிறியா இல்லையான்னு கேட்கிறாரு. நாம என்ன சொல்லுவோம்? ஒண்ணு இருக்கிறோம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லுவோம். அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, உடலை விட்டு எப்படி இருப்பது? அது அசாத்தியம். நம்ம இந்த உடம்பை விட்டு எப்படி இருக்க முடியும்? கண்டிப்பா இருக்க முடியாது. அது நடக்காத ஒன்று, அது அசாத்தியம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு பகவான் சொல்றாரு, தூக்கத்தின் போது நீ எப்படி இருக்கிறாய்? உடலை விட்டு நாம் இருக்க முடியாது. அப்ப தூக்கத்திலையும் உடலோட தான் நீ இருக்கணும். ஆனா தூக்கத்துல உடல் என்ற உணர்வு உனக்கு இல்லையே. உணர்வு எங்க இருக்குன்னே தெரியல. இந்த உடம்பை பற்ற ஒரு எண்ணம் இல்ல. அப்ப இந்த உயிரான இந்த உணர்வானது உடலை விட்டு தனியாக தானே இருக்கிற மாதிரி தானே தூக்கத்துல நீ அனுபவிக்கிற. அந்த இடத்துல உனக்கு உடல் இருந்துச்சுன்னா அதோடைய எண்ணம் உனக்கு அப்பயும் இருந்துகிட்டு இருக்கணும்ல அப்படின்னு கேட்கும்போது அந்த நபர் சொல்றாரு, தூக்கம் என்பது தற்காலிக சாவே. அப்போது நான் உணர்வற்று இருந்தமையால் எப்படி இருந்தோம் என்று சொல்ல முடியவில்லை. தூக்கங்கிறது ஒரு
டெத்துக்கு சமம், ஒரு மரணத்துக்கு சமம். என்ன மரணம்? ஒரு லாங்கர் கேப்பு. ஒவ்வொரு நாளும் தூக்கம் என்பது ஒரு சிறிய இடைவெளி போல, சிறிய மரணம் போல அந்த நபர் சொல்றார். உடனே பகவான் அது கேட்கிறார், எது எப்படி இருப்பினும் தூக்கத்தின் போது நீ இருந்தாய் அல்லவா? நீ எது இருக்கட்டும், நீ தூக்கத்தின் போது இருந்தியா இல்லையா? அந்த நபர் சொல்றார், தூக்கத்தின் போது ஜீவன் எங்கோ போய்விடுகிறது, மீண்டும் விழிக்குங்கால் உடலை பற்றி கொள்கிறது. தூக்கத்தின் போது ஜீவன் எங்கேயோ போய்விடுகிறது, மீண்டும் கண் விழிக்கும் பொழுது உடலை பற்றி கொள்ள, ஆதலால் தூக்கம் தற்காலிக மரணம் என்று சொல்லலாம். பகவான் விடுவாரா? அவரை திருப்பி அடுத்த கேள்வி வைக்கிறார். சாவும் தற்காலிகம்தான், வாழ்வும் தற்காலிகம்தான், எப்போதும் உள்ளது எதுவோ அதுவே உண்மை. அவர் மறுபிறவி இருக்கா இல்லையான்ற அந்த கேள்விக்குள்ள வராரு. அவர் தான் பிடிச்ச புடியிலேயே நிக்கிறாரு. உடலை விட்டு உயிர் தனியா இருக்குதா அப்படிங்கும் போது உடலை விட்டு உயிர் தனியா இருக்க முடியாதுங்கும் போது, தூக்கத்துல எப்படி நீ இருக்கிற, அப்ப உடல்ற உணர்வு இல்லாம இருக்குதுங்கும் போது அது ஒரு சிறிய சாவு மாதிரி, ஒரு சின்ன ஒரு மரணம் மாதிரி, ஒரு சின்ன கேப் தான் அப்படிங்கும் போது, அப்ப சாவும் தற்காலிகம் தான், வாழ்வும் தற்காலிகம் தான். அதனால எப்போதும் எது வந்து போகாமல் எது நிலையாக இருக்கிறதோ அதுதான் உண்மையாக இருக்க முடியும். எது வந்து போகுதோ அது உண்மையாக இருக்க முடியாது. காலையில கண் விழித்த பின்பு நாம் அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை இரவு கண்ணை மூடும் போது காணாமல் போய்விடுகிறது, மீண்டும் காலையில் கண் விழிக்கும் போது வருகிறது. அப்ப இதுவும் ஒரு தற்காலிகம் தான். அதே போல நைட்டு தூக்கத்துக்குள்ள போகும்போது தூக்கம் என்ற இடத்துல நான்ற உணர்வற்று போகுது, தற்காலிகமான ஒரு இறப்புன்னு சொல்றோம். அப்ப ரெண்டுமே தற்காலிகம் தான், தூக்கமும் தற்காலிகம், வாழ்வும் தற்காலிகம் தான். அப்ப தற்காலிகமாக டெம்பரவரியாக எது வந்து போகுதோ அது அப்சல்யூட் ட்ரூத்தா இருக்க முடியாது. எது எவர் பர்மனண்டா எட்டர்னலா இருக்குதோ அதுதான் அப்சல்யூட் ட்ரூத்தா இருக்க முடியும். அப்ப அப்சல்யூட் ட்ரூத்தா இருக்கிறது அந்த கான்சியஸ்னஸ் மட்டும்தான் அப்படிங்கிறது இங்க பகவான் எடுத்து சொல்றாரு. ஆனா அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, எப்போதும் உள்ளது எதுவுமே கிடையாது, எல்லா காலத்திலும் இருக்கிறதுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை, எல்லாம் தற்காலிகமே, எல்லாம் மாயையே. அவர் என்ன சொல்றாரு, எல்லாமே டெம்பரவரி தான், எதுவுமே பர்மனண்டே ஒண்ணு கிடையாது, எல்லாம் இலூஷன், எல்லாமே மாயை அப்படிங்கிறார். உடனே பகவான் அழகான ஒரு கேள்வி கேட்கிறார். மாயைன்னு நீ சொல்ற இல்ல, அந்த மாயை ஒன்று இருக்கிறதுன்னு யார் சொல்றா? எதன் மீது அந்த மாயை இருக்கிறது? இது எல்லாமே டெம்பரவரி, இது எல்லாமே இலூஷன் சொல்றதுக்கு அதை ஏதோ ஒருத்தன் அனுபவிச்சவன், பார்த்தவன், உணர்ந்தவன் தானே சொல்ல முடியும். அது எல்லாமே மாயைன்னு சொல்றத யார் ஒருத்தர் இப்ப எக்ஸ்டர்னலா ஒண்ணு இருக்கிறத பார்த்து தானே சொல்றோம். அதே மாதிரி மாயை ஒண்ணு எதுவுமே இல்லைங்க, எல்லாமே பொய், எல்லாமே டெம்பரவரின்னு சொல்றதுக்கு நான்ற ஒருத்தன் உணர்வு இருக்கிற மாதிரி, கான்சியஸ்னஸ்ங்கிற இந்த பேஸ் மேலதான், இந்த ஆத்மாங்கிற பேஸ் மேலதான் இந்த இலூஷன் சொல்லக்கூடிய இந்த எல்லா நடனங்களும் மாயைகளும் நடனமாடி கொண்டிருக்கின்றன. அததான் இங்க அழகா சொல்றாரு. மாயையின் எதன் மீது தோன்றுகிறது மாயை, அதன் அடிப்படை எது? அந்த நபர் சொல்றார், நானும் என்ன காணப்படும் தாங்களும் மாயையே. நானும் மாயை, பகவானே நீங்களும் மாயை அப்படின்றார். அந்த கேள்வி கேட்ட நபருக்கு பகவான் என்ன சொல்ல வராருன்னு புரிய மாட்டேங்குது. இவரு மாயைக்கு அதிஷ்டானமா இருக்கிறது தான் ஆத்மான்னு சொல்ல வர்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நானும் மாயை நீங்களும் மாயை, எல்லாமே மாயை அப்படின்றாரு. எப்படி இருக்குது பாருங்க. உடனே பகவான் சொல்றாரு, அப்படி எனில் எக்கேள்விகளுக்கும் இடமே இல்லை. சரி, நீ சொல்றீங்க எல்லாம் மாயைனா என் கேள்வியே இல்லையே, அங்க முடிஞ்சு போச்சு, பதிலே அதுதானே, அதுக்கு மேல என்னத்த கேள்வி கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு அவர் சொல்லும் போது திருப்பி அந்த நபர் சொல்றாரு, பிறவி என்று ஒன்று எதற்காக? திருப்பி அவன் ஆரம்பிச்ச கேள்விக்கே வராரு. உடனே பகவான் கேட்கிறாரு, யாருக்கு மறுபிறவி? பரிபூரணமா மனிதனுக்கு. உடனே பகவான் சொல்றாரு, பரிபூரணமா மனிதன் சொல்லிட்ட, அவன் பூரணன்ட்ட, அப்புறம் எதுக்கு அவன் அந்த மரணத்தை பத்தி பயப்பட வேண்டியது இருக்குது? மறுபிறவை பத்தி அவனுக்கு என்ன கேள்வி இருக்குது? அவனுக்கு அந்த கேள்வியே இல்லாம இருக்கலாமே. பரிபூரணமாய் மறுபிறப்பை பற்றி அஞ்சுவது ஏன்? பரிபூரணன் அச்சம் உருவானா? பரிபூர்ணமானவன் எதுக்கு பயப்படுவான்? பயப்படவே மாட்டானே அப்படிங்கிறார். உடனே அந்த நபர், அச்சம் ஒன்றும் இல்லை, மறுபிறவி உண்டு என்று சொல்கிறார்களே, அது எப்படி, எதற்காக என்று கேட்கிறேன். எல்லாரும் மறுபிறப்பு இருக்குன்னு சொல்றாங்க, அதனால அதை பத்தி கேட்கிறேன் அப்படிங்கிறாரு. பகவான், மறுபிறவி உண்டென்று நான் சொல்லவில்லை, உனக்கு பிறப்பே இல்லை, அதனால் சாவும் இல்லை என்று சொல்லுகிறேன். நான் மறுபிறப்பு இருக்குன்னு எங்கேயுமே சொல்லலப்பா. நீ பிறக்கவும் இல்லை, பிறந்தாதானே இறப்பு, இறப்பவும் இல்லைங்கிறாரு.
அவர் ரொம்ப பேசிக்கான பர்சனா இருந்திருப்பார் பொழுது. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் எங்கெங்கயோ கேட்டுட்டு வந்து பாவம் பகவானை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு பொழுது. திருப்பி திருப்பி அவர் ஒண்ணு சொல்றாரு, இவர் ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு கேள்வி. திருப்பியும் கேள்வி வருது அவரே திருப்பியும். பிறந்துதானே இப்பொழுது நான் இருக்கிறேன், பிறப்பு இல்லை என்று எவ்வாறு சொல்வது? என்ன பகவான் சொல்றீங்க? பிறப்பும் இல்லைன்றீங்க, இறப்பும் இல்லைங்க. நான் பிறந்திருக்கேனே, உங்க முன்னாடி இருக்கிறேனே இப்ப நானு. அப்புறம் நீங்க பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லைன்னு சொல்றீங்களே அப்படின்னோட பகவான் சொல்றார், உடலையே நாம் என கருதி உடலின் பிறப்புகளை நமதென மயங்குகிறோம். ஆனால் இவ்வுடல் நாமல்ல, உடலற்ற நமக்கு பிறப்பே இல்லை. இங்கதான் பகவான் அது ஆன்சர் கிளியரா இன்னும் சொல்றார். இந்த உடலை நான் என கருதும் பொழுது பிறப்பு இறப்பு என்ற அந்த ஒரு வட்டத்துக்குள் மாட்டிக்கொள்கிறோம். உடலை நாம் என கருதி உடலின் பிறப்புகளை நமதென மயங்குகிறோம். இந்த உடம்பு பிறக்குது இறக்குது. ஆனா இந்த உடம்பு பிறக்கிறது இறக்கிறது நம்ம கிடையாது. நம்மால பிறக்கவும் முடியாது இறக்கவும் முடியாத ஆத்மஸ்வரூபம் தான் நம்மளுடைய யதார்த்த சொரூபம். ஆனா பிறந்து அழிகின்ற இந்த உடலை நாம் என கருதும் பொழுதுதான் நமக்கு பயம் வருகிறது. மரணத்தின் மீது ஒரு பயம் வருகிறது, அனைத்தின் மீதும் ஒரு பயம் ஏற்படுகிறது. என்றால் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிறது? எனக்கு ஏதாவது ஆகிவிடுமோ? இங்க என்ன சொல்றாரு அவர்? உனக்கு ஒண்ணுமே ஆகாதுப்பா, எது ஆனாலும் அது உடலுக்கு தான்ப்பா ஆகும், உனக்கு ஒண்ணும் ஆகாதுன்றாரு. அது எப்படி நீங்க சொல்றீங்க? எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? உடம்பு போகும், உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ மீண்டும் ஒரு சரீரத்தை எடுப்ப. அந்த சரீரம் போயிடுச்சுன்னா அடுத்து ஒரு சரீரத்தை எடுப்ப. உன்னை நீ யாருன்னு உணர்ற வரைக்கும் நீ சரீரத்தை எடுத்துக்கிட்டே தான் இருப்ப. எப்ப நீ உன்னை யாரு நீ உணர்றையோ, சரீரமற்ற பிறப்பும் இல்லாத இறப்பும் இல்லாதவன் நான் என்று அப்பொழுதுதான் புரியும் நமக்கு. அப்ப இந்த சரீரம் எடுக்கிறதும் எடுக்காம இருக்கிறதும் எல்லாமே நம்மளுடைய மனதினுடைய தோற்றம் என்பதுதான் இந்த ஞானத்தினுடைய வெளிப்பாடு. ஆரம்பத்துல இருந்து பகவான் ஒண்ணு தெளிவா சொல்றாரு, நீ பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை. பிறந்தவனுக்கு தானே இறப்பை பத்தி பேசணும். உடல் பிறக்குது இறக்குது, ஆன்மா பிறக்கல இறக்கல. ஆனா இந்த விஷயம் அந்த நபருக்கு கடைசி வரைக்கும் புரியலங்கிறது மட்டும் அவர் பதில் சொல்றதுல இருந்து, அந்த கேள்வியை திருப்பி திருப்பி கேட்கறதுல இருந்து நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. உடனே அந்த நபர் திருப்பி அடுத்த கேள்வி வைக்கிறார். ஜன்மாந்திரம் உண்டு என்பது தங்கள் சித்தாந்தம் அல்லவா? பிறப்பெல்லாம் இருக்குதுன்னு சொல்றது நீங்க டீச் பண்ணக்கூடிய சித்தாந்தம் பிறப்பு இருக்குங்கிறது தானே. எது வேதாந்தம் சாஸ்திரத்தை சார்ந்து பகவான் டீச் பண்றதெல்லாம் அவர் சொல்றார். ஜன்மாந்திரம் உண்டு என்பது தங்கள் சித்தாந்தம் அல்லவா? அப்புறம் எப்படி நீங்க பிறப்பில்லை இறப்பில்லைன்னு சொல்றீங்க? நீங்க அதை தானே டீச் பண்றீங்க அப்படிங்கும்போது பகவான் சொல்றார், இல்லை, மீண்டும் பிறப்போமோ என்னும் தங்கள் குழப்பத்தை தெளிவிக்க விரும்புகிறேன். முடிவில் இக்கேள்வி யாவும் யாருக்கு உதிக்கின்றன என்பதை முக்கியமாக ஆய வேண்டும். கேட்பவனே யார் என்று தெளிவின்றி கேட்டுக்கொண்டே போனால் அதற்கு ஒரு முடிவே கிடையாது. கேட்பவன் யார் என்று தெரிந்தால் மேற்கொண்டு எக்கேள்விக்கும் இடம் இருக்காது. ஜன்மாந்திரம் உண்டு என்பது தங்கள் சித்தாந்தம் அல்லவாங்கும் போது பகவான் அதுக்கு நேரடியா நான் அப்படி சொல்லவே கிடையாது, அது என்னோட சித்தாந்தம் இல்லை. நீங்க வந்து மீண்டும் பிறப்பமா இல்லையான்னு கேட்கறதுனால அந்த குழப்பத்தை தெளிவிக்கிறதுக்கு நான் பதில் சொல்றேன். ரெண்டாவது, இந்த மாதிரி கேள்விகள் கேட்டுக்கொண்டே போனால் அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அப்ப முடிவு என்ன? உனக்குள்ள கேட்பவன் யார் என்று உள்ளுக்குள்ளே திரும்பி ஆராய்ந்த என்றால் உனக்குள்ளே அதற்கான பதில் கிடைச்சிடும். அந்த பதில் கிடைச்சிச்சுன்னா முடிவு கிடைச்சிரும். அதை விட்டு நான் ஒண்ணு கேட்க நீ ஒண்ணு கேட்க மாறி மாறி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா அனாதையா கேள்விகள் போய்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு எண்டே கிடையாது அப்படிங்கிறார். உடனே அந்த நபர் சொல்றார், என் கேள்விகளுக்கு தாங்கள் விடையளிக்கவில்லை. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க நேரா பதில் சொல்லவே இல்லை. பகவான் சொல்றார், தங்கள் கேள்விக்கும் மற்ற எல்லா கேள்விகளுக்கும் அதுவே முடிவான ஒரே விடை. அதாவது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி விடுகதை போட்டுக்கிற மாதிரி இருக்குது இந்த டிஸ்கஷனை பார்க்கும் பொழுது. அவரு நான் டைரக்டா பிறப்பு இருக்கா இல்லையான்னு கேட்கிறேன், நீங்க இருக்குன்னு சொல்லணும் இல்லைன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நீ பிறக்கவே இல்லை இறக்கவே இல்லைன்றீங்க, அது எனக்கு புரியல. பிறந்தாதானே இறக்குறதுக்கு, அதனால அப்படி சொல்றீங்க, அதுவும் எனக்கு புரியல. உடம்பு இப்ப இருக்குதே அப்படின்னா நீ உடம்புன்னு நீ நினைக்கிற, நீ உடம்பு கிடையாது ஆன்மான்றீங்க, அதுவும் எனக்கு புரியல. மொத்தத்துல நீங்க சொல்ற எந்த பதிலும் எனக்கு புரியல அப்படிங்கிறாரு. பகவான் என்ன சொல்றாரு, நீ கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்லிட்டேன், நான் பதில் சொல்லாம இல்ல அப்படிங்கிற. எல்லா கேள்விகளுக்கும் அதுவே முடிவான ஒரே விடை. எது முடிவான ஒரே விடை? கேட்பவனே யார் என தெளிவின்றி கேட்டுக்கொண்டே போனால் அதற்கு முடிவு கிடையாது.
கேட்பவன் யார் என்று தெளிந்தால் மேற்கொண்டு எந்த கேள்விக்கும் இடம் இருக்காது. யார் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிறான், அவனை கொஸ்டின் பண்ணி அவனு உள்ள நோக்கி திரும்பி பார்த்தா கேள்விக்கே இடம் இருக்காதுன்றார். அதை திரும்பி உன்னை உள்நோக்கி திரும்பி பார்க்காம நீ வெளியில கேட்டுக்கிட்டே போனேன்னா அதுக்கு ஒரு எண்டே கிடையாது அப்படிங்கிறார். என்ன சொல்லுவோம், இந்த உலகம் எப்படி உற்பத்தி ஆச்சு? பிரம்மா படைச்சாரு. பிரம்மா எத்தனை படைச்சாரு இதுக்கு முன்னாடி? அதுக்கு முன்னாடி எத்தனை பிரம்மா? அதுக்கு முன்னாடி எத்தனை பிரம்மா? போய்க்கிட்டே இருக்கும். ஒரு கல்பொன்றாங்க, ஒரு மகா கல்பொன்றாங்க, ஒரு பிரளயன்றாங்க, அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி, இதுக்கு எண்டே கிடையாது, அனாதின்னு சொல்ற மாதிரி. இது மொத்தத்திற்கு மூலம் எதுன்னு திரும்பி பார்த்தா மட்டும்தான் நமக்கு சரியான பதில் கிடைக்கும். உடனே அந்த நபர் சொல்றார், இவ்விடையை யாரும் ஒப்பார், நீங்க சொல்ற இந்த விடையை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அவர் என்ன விடை சொன்னாரு? உங்க கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டேன்றாரு. இந்த விடையெல்லாம் என்னால் ஏத்துக்க முடியாது, இதை யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்றாரு. உடனே பகவான் அதுக்கும் பதில் சொல்றார், பிறரை பற்றி நினையும் முன் நமது உண்மையை நாம் உணர்தல் வேண்டும். அவரவர் பிரச்சனையை அவரவர் தீர்த்து கொள்ளட்டும். மற்றவங்க எல்லாம் இந்த விடையை ஏத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறது என்ன பிரச்சனை? உன்னை நீ உனக்குள்ள திரும்பி பார்த்து நீ உன்னை உணர்றத பாரு. மற்றவங்க ஏத்துக்கிறது ஏத்துக்காது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறார். இந்த டிஸ்கஷன் ஒரு முடிவில்லாம முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? அவரும் என்னது கன்க்ளூட் பண்ணிக்கல. பகவானும் இவருக்கு சொல்லி பார்த்தாரு, அவருக்கு ஒன்றும் புரியல. அப்படியே டிஸ்கஷன் முடியுது, இந்த சம்பாஷணை முடிந்தது. சிறிது நேரத்தில் கேள்வி கேட்டவர் திருப்தி உறாது. இந்த கேள்வி கேட்ட நபருக்கு திருப்தியே வரல பகவானுடைய பதில்ல. அது கிளம்பிட்டார் போல இருக்கவர், அகன்றார். இப்போது அவர் திருப்தி உறாவிடனும் போக போக புரிந்து கொள்வார். இன்று அவர் கேள்வி உற்றது அவருக்குள்ளே வேலை செய்யும் என்று பகவான் அருளினார். பரவாயில்ல விடு, அவருக்கு இன்னைக்கு கேள்விக்கு பதில் சொன்னது புரியவில்லை என்றாலும் இந்த பதில் அவருக்குள்ளே உட்கார்ந்து எப்பொழுது என்ன வேலை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை தானாக செய்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் அவருக்கு புரிய வரும் அப்படின்னு பகவான் அவருக்கு அருளினார் அப்படின்னு சொல்றாங்க. நல்லது.